இரண்டாவது குற்றம் என்ன அப்படின்னு கேட்டா, கோபம். யார் மேலயும் கோவமே படக்கூடாதாம். அது எப்படிங்க சாத்தியமாகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒருத்தர் எனக்கு கோவமே வராதுங்க அப்படின்னு சொல்ற நபரா இருந்தாலும், ஒரு 10 தடவ உங்களுக்கு கோவமே வராதாமே, உங்களுக்கு கோவமே வராதாமே அப்படின்னு கேட்டா, உடனே கோவப்பட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த கோவம் என்பது தன்னையும் அழிக்கும், தன்னை சார்ந்தவர்களையும் அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. "தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க" அப்படின்னு அருளாளர்கள் சொல்லி வைத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கோபம் என்பது தன்னைத்தானே அழிக்கக்கூடிய ஒரு கருவி. அப்ப முதலிலே காமத்தை அகற்றணும்னு கேட்டவரு, அதன் பிறகாக கோபத்தை அகற்றணும் கேட்கிறார். 3வது குற்றம் எது என்று கேட்டால் அறியாமை. அறியாமை என்று சொன்னால் ஆங்கிலத்திலே இக்னோரன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது இந்த உலகம் நடப்பெல்லாமே உண்மைன்னு நம்பி, இது மட்டுமே உண்மைன்னு நம்பி, இறைவனுடைய திருப்பதங்களை நினைக்காமல் இருக்கக்கூடிய அந்த அறியாமையை போக்கி, "நீ மட்டும் தான்ப்பா உண்மை. இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு கிடையாது. முருகனுடைய திருப்பாதங்கள் மட்டுமே உண்மைன்னு" சரணாகதி அடையக்கூடிய நிலையில் மயக்கம் மறுத்து, "என்னை மனோரஞ்சிதனாக்கி உங்களுடைய திருப்பாதங்களில் வைத்துக்கொள்" அப்படின்னு அருணகிரிநாதர் வேண்டக்கூடிய திருத்தலம் அத்திக்கரை.